அவளுக்கு கால்ல வச்ச கண்ணு தெரியல மண்ணு தெரியல நான் எங்க போய் ஐயோ வண்டி ஓட்டுறாரு அவர் என்ன பண்றாரு அவர் இன்ஜின் பாத்துட்டு போய் உட்காந்து பாரு கீர் நெக்ஸ்ட் இதை போட்டு ஆட்டாரு ஏமா இனிமே அவர் பாத்துல உட்காந்து கடை சொல்லிட்டு வந்துட்டேன் ஏண்டா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போறது ஐயோ அதே கேக்குற நம்ம
சோழங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். நல்ல ஹாஸ்பிட்டல். ஐயோ சூப்பர் ஹாஸ்பிட்டல்மா. நல்லா பாப்பாங்க. அங்க போன உடனே நர்ஸ் பொம்பளை இருந்தது. நீ பாக்க தேவை போமா, எவ்வளவு சொன்னானு நான் ஆம்பல் டாக்டர் பாத்துக்கிறேன், நீ பாக்க தேவை போனா நான் தான் பாப்பேன், நான் பாத்துட்டு தான் டாக்டர் சொல்லுவேன். சரி நான் சொல்லிட்டு மிளகா பார்த்து போறியா, அந்த பொம்பளை பார்த்து 3 லட்சம் ஒருத்தர் பட்டுச்சு. படுக்க போட்டியா? டாய்லெட் இருக்குல்ல புதுசா கட்டிக்கிறாங்க. ஐயோ சூப்பரா கட்டிக்கிறாங்க, பாக்கலையா? ஐயோ அது என்னமோ அப்படி உட்காந்து போறானா அதம்மா ஸ்மூத்தா உட்காந்து போறா. நான் என்ன பண்ண, ஒரு 10 ரூபா கொடுத்து உள்ள போய் வயிற்ற கலக்குறேன், உட்காந்து பாரியா ஒரு புள்ள வந்து போச்சு. ஏமா இழுக்கிற ஏமா டோர் தட்டுறேன் அதுக்கப்புறம் உடையாந்தாரு. என்ன பண்ண பேசுன்னு கேட்டாரு. ஐயா பொருள் ஒண்ணு உள்ள மாட்டிச்சு, அது எடுத்தாதான் வெளில போக முடியும் சொன்ன உடனே அதுக்கப்புறம் கெட்ட பாரு போட்டு இடிச்சு அதுக்கப்புறம் இது எடுத்துன்னு வரத்துக்குள்ள ஐயோ இது இருக்கிறதுனால ரொம்ப லோ போறேன். சூப்பர் ஐடியா இல்ல. இந்த மாதிரி ஓட முடியல ஓடியாட முடியல. ஐயோ நல்லா வைத்தியம் வந்து சொல்லு, நான் எங்க பார்த்தாலும் வைத்தியம் போய் பார்த்துட்டேன். அவருக்கு வந்தா தெரிஞ்சிருக்கும், அவருக்கு என்ன பட்டுக்காரு இந்த முழு கணக்குறாரு நம்மளுக்கு வந்து லோன் அங்கே தண்டவாளம் இருக்கு. அந்த தண்டவாளத்தை போய் ட்ரெயின் வரியா 2 வரியா என்ன போட்டு கத்துல குறியாகிற நான் கலகா மூட்டை கட்டி வச்சுன்னேன் காத்துக்கிறேன். ட்ரெயின் வரும் பெரிய கத்திரிக்கால ஆமா அந்த கத்திரிக்கால கையில பிடி ஏந்திரு ஏந்து பிடி முட்டிக்கியா கிட்டத்தா கிட்டத்தியா காலால பார்த்திக்க ஒரு ஆசுக்கு அரை மணி போட்டு வந்துக்கிறாரு. அதெல்லாம் வேணாம், பாம்பாய் போயிடலாம்ங்கிறேன். பாம்பே வா. அப்புறம் எப்படி 1/2 மணிக்கு வேலைக்கு எங்க நான் வேலைக்கு வந்து என்ன நான் பண்றேன் ஒரு வேலை 3 மணி ஆச்சு போதும். சொல்ல மறந்துட்டேன். டிவைஸ் வராம ஆமா டிவைஸ் பண்ணிட்டானா போய் அங்க மாங்க சோறு கம்மட்டாட்டியா வயசு வந்தா அவன் வந்தா என்ன இருக்குது. நான் தான் போய் கூரில் உட்காந்துக்கணும். சரி பாவை பாருல 2 வாரம் சொல்லிட்டு போவேன். அண்ணன் சொல்லுவாள் மயில் நகர் அண்ணப்பா அண்ணா 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 அண்ணன் சொல்லி தாலி ஆத்தா உனக்காது கால் ஆனா அண்ணனுக்கு பண்ற வேலை குளிக்கணும். இருந்தாலும் என்னுடைய கணவரும் வெளிநாடு போயிருக்காரு. அவர் எப்ப வருவாரோ ஏதோ வருவாரோன்னே தெரியல. நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு தான் என் கணவர் காதல் இருக்காரு. என் காதலர் போய் உடனே பார்க்கணும். என் கணவர் எப்படி பாத்துக்கலாம், ஆனா காதலர் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால என் காதலர் பார்க்கலாம்.
சாட்டை. என்னை எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கரத்திலே கொடுப்பேன் திருக்கோட்டை. என்றிருந்தாலும் அடைந்தே தீருவேரின் நாட்டை. பிறகு மன்னனை கொடுப்பேன் திரு ஓட்டை என்ற எண்ணங்களை மனதில் வைத்து இந்த மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய வீரசேகர மன்னனுக்கு தளபதியாக ராஜநாக என் நாட்டவர் போற்றுமளவருக்கு நிகரில்லாமல் என் நாட்டை அரசாட்சி கொண்டு வருகிறோம். என்னுடன் வர வேண்டிய அவை காவலனை காண வேண்டிய என் நாட்டோடு போற்றுமளவருக்கு இந்நாட்டை அரசாட்சி புரிந்து வருகிறோம். ஆமா. நகரவரம் சென்றீரா? நாட்டு மக்களின் குறை கேட்டீரா? குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது ஒரு எல்லை ஏறாத பொன்னையும் பொருளையும் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருந்தாலும் அயல்நாடு சென்ற இந்நாட்டு மன்னர் இந்நாட்டுக்கு வருவதாக தகவல் சொல்லியிருக்கிறார். சென்று வரவேற்பு கொடுக்க வேண்டும். இருவரும் சென்று அதற்கு முன்பதாக மகாராணியை சந்தித்து ஆசை வார்த்தைகள் அள்ளி வீச வேண்டும். புறப்படும் மகாராணி. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவில்லையே என்று ஏக்கம். வச்சுக்கிட்டியா? மகாராணி அவர்களே, நாட்டு மக்களின் குறையை தீர்த்து விட்டேன். உங்கள் குறையை தீர்க்க வந்து விட்டேன். இருந்தால் உங்களை மகாராணி என்று அழைக்கும் பொழுது உள்ளத்தில் அச்சம் நாடுகிறது. அப்படியா? பெயரை சொல்லி அச்சரிக்கலாமா? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? என்ன மகாராணி கூப்பிடுறது யாரோ கூப்பிடாம இருக்கு. என்ன பேர் விட்டு கலாவதின்னு கூப்பிடுங்க. என் பக்கம் சூப்பரா கூப்பிடலாம். எப்படி தெரியாதா? ஓ கலா, ஓ கலா, கலாவதியா? ஓ கலா. கலாவதி என்ற பெயர் அழகாக இருக்கும் பொழுது இடையில் என்னடா ஓ சேர்த்துக்கிறாய்? நீங்க வாடா, ஒரு மனிதன் அட்டை இருக்கும் போது தம்பி டேய் வாடா, டேய் ஓய் வாடா. அது தூரத்தில் இருந்து அழைப்பது. ஓ கலா. அந்த கரும்புகா போய் ஓ கலா. கலாவதி வானத்தில் விளையாட வெண்ணிலவே நினைவால் ஏற்க முட்டியே பிறந்த சிட்டு போல பிறந்தே வளர்ந்து வந்தா எனக்காக மணியை கற்கண்டே கட்டி அணைத்து எப்பொழுதும் முத்தமழை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ இடையில வேண்டாம் போட உள்ள இடையில நன்றி மாதிரி போட அவர் பார்த்தா என்ன தெரியுமா? கூட்டத்துல அழகு. அவர் மூச்சு சடக்கு சூத்தாட்டு அவர் மூச்சு அழகா. உனக்கு எப்படி இருந்தா என்ன? அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அது போதும் போடா போடா. உன்னால முடியுமா? உன்னால முடியாத போது எங்களால முடியாதா? போடா. மோட்டர் தான் ரிப்பேர் ஆயிப்ப ரொம்ப நாள் கணவதி கல்யாண
வந்து அடைந்து விட்டார். என்ன இது? நீயா? யார் இவன்? நீ எப்படி என்ன வெளிநாட்டு தளபதியா? உனக்கும் எனது அண்ணியாருக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? என்ன பேச்சு வார்த்தை? என்ன இது? என்ன சந்தேகம் வரையா? சந்தேகத்தா? சத்தியமா உண்மையான அண்ணன் நினைக்கிறேன். ஐயோ பாடுகொள்ள மாட்டேங்கிறான். அயல்நாடு சென்றாரே உண்ணண்ணன் நாட்டின் எல்லைப்புற விழுந்து விட்டாராம். அவரை சென்று அழைத்து வருகிறேன் என்ற செய்தி சொல்லத்தான் ஆமா அரண்மனைக்கு வந்தேன். இதுல என்ன தவறு? அந்த செய்தி சொல்ல வேண்டுமல்ல, எங்கிருந்து குரல் கொடுக்க வேண்டும்? வாய்ப்பினிடம் தான் குரல் கொடுக்க வேண்டும். அரண்மனை எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஆகையால் எவ்வளவு பெரிய அரண்மனை? வாயிற்படையில் இருந்து அழைத்தால் குரல் இருக்குமா? அவன் எதுக்கு அவன் இருக்கிறான்? அவன் தான் காவல் வச்சிருந்தப்போ மயிரை புடுங்க. சரி. நான் எல்லாம் இச்சவாங்க. இல்ல என் அனுமதி இல்லாம நீ எப்படி என்ன அறைக்கு நீ எப்படி வரல? உன்னுடைய அரண்மனையா? ஆமா உனக்கா? என் அறை இது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போதுதான் உன்னுடைய அறை ஆஹா அரண்மனை. நான் இதுவரை நான் இருக்கும் வரை என்னுடைய அறை தான். நான் வருவேன் போவேன், எப்போதாலும் வருவேன். இவர் வந்தா என்ன இன்னொரு தலைவர் பழகுறோம். ஆகையால் நீயும் எனது அண்ணனும் பஞ்சன் அறையில இருக்கும் பொழுது அந்த அறைக்குள் நேராக வந்து இவர் பேசுகிறார் என்றால் எனக்கு சந்தேகம் ஏற்படும். அண்ணன் மாதிரி அவர் அவர் வேலை பிடிச்சிருக்காரு. அவர் பிடிக்கிறாரா நீ பிடிக்கிறா? எங்க பிடிக்கிறது போட மாட்டாங்களே. அண்ணி பாருமா எனக்கு சந்தேகம் வேண்டாம். எனது அண்ணன் இங்க வருவதாக தெரிந்தது என்று. ஆனால் இப்போ இந்த நடந்த விஷயத்தை அனைத்தையும் என் அண்ணன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் மயிரை விட. மயிரை விட. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உன்னை வாயப்படையில காவல் வைத்தேனே, ஏன்டா அவரை விட்ட? அறுபதா வயிற்றுக்கு என்ன திட்டுறா? என்ன திட்டுற வயிற்று? என்னடா வயிற்றுக்கு என்ன திட்டுற? சாப்பாடுதான். சாப்பாடு சாப்பிடுறா? கண்ணுக்கும் ஆசை இருக்க தெரியல உனக்கு. என்ன பண்ற? ஒரு பொண்ணை காதலிக்கும் போது கதவு சாத்திங்கன்னா அக்கம் பக்கத்துல யாரும் வராங்க பாக்கணும். உனக்கு ஒண்ணு ஆசை கலெக்ட் அறிவு கட்ட செல்வம் நீதானே வாயப்படையில் காவல் வைக்கிற தைரியம் தான். எனக்கு பேதி ஆகுது. கலக்கு பிடிக்கிற கம்யூனிட்டி ஒழுங்கா பிடிக்கணும்டா. எனக்கு பேதி ஆகுதியா? பேதி ஆகுது. பேதி அங்கே உட்காந்து என்ன பேசுறேன்? போக கூடாது. அரண்மனை விட்டு போக கூடாது. அடிக்க வச்சு சூத்துல பிள்ளை சேரும். இனி யாரை நோடி கூட நாட்டில் இருக்க கூடாது. இவங்க நமக்கு ஆபத்து. ஆமாங்க. வருகிற உன் கணவர் இடத்தில் சாகசமாக எடுத்து வைத்து உடனே அவரை நாட்டை விட்டு விட்டு நான் வழி செய்கிறேன். சூப்பர் கேங்க ராஜா. நான் இங்க இருக்கக்கூடாது. இப்பொழுது சென்று உன் கணவரை அழைத்து என்ன வந்து எப்படியா பண்ண பத்தையா சூத்து அதெல்லாம் எடுத்து அவன் தலையும் அவன் மூஞ்சியும் ஏமா அவரு குறிக்கிற மாதிரியே இருக்கிறான் அப்படியே ஆளு ஆறாம் பாரு கால் அடிப்பா கால் அடிப்பா கண்டு போவாங்க அண்ணாரியா நெஞ்சுக்கும் ஆசை இருக்குங்கிறான் இவனெல்லாம் இங்க பாரு அவன் இப்ப முன்ன சொல்றதுக்குள்ளே இந்த ஆளு வழி மறைக்கணுமா வீட்டுக்காரன் வரான் ஆமா சரியா நாளைக்கு எதுவுமே தெரியக்கூடாது உண்மை தெரிஞ்சா சூத்து கழிச்சு போடுவான் உண்மை தெரிஞ்சு நான் சூத்து கழிச்சு போடுவான் கீழ்ப்பா ஒன்னா கீழ்ப்பா நீ வாய் திறக்காதே நான் புடுற மாதிரி ஐயா நான் ஆய் சப்புன்னு சொல்றேன் பாரு நான் எதுவுமே சொல்லாது நான் கவனிக்கிறேன் பின்னாடியா பின்னாடி வா நாத்தடிக்கலாம் பணவதி விடா அப்படியா ஆவட்ட பொறுப்பு போலாம் வா 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 வேதம்
சத்தியவன் ஆட்சியில வந்து நீதியில சிக்கோலி அன்று கடமை கட்டியும் கட்டுப்படுத்தவர்கள் எண்ணாட்ட ஒரு போற்றமுள்ளவருக்கு நிகர் இல்லாமல் அரசாட்சி கொடுத்த மாமன்னர் அவர்களே தளபதி வாழ்ந்திருக்க வேண்டும் எவ்வித குறையும் என்று குறை என்பது கிடையாது. நகரம் சென்று நாட்டு மக்களின் குறை கேட்டேன். அவர்கள் குறையை உடனுக்குடன் தீர்த்து வருகிறேன். அயல்நாடு சென்றீர்களே, உங்கள் பயணம் எப்படி சென்றது? வெற்றியோடு முடிந்தது, எந்தவித குறையும் இல்லை. இருந்தாலும் உங்கள் மனைவி உங்கள் மீதே ஏக்கம் படுத்தால் வரவில்லை, அவர்களுக்கு தூக்கம். உடனே சென்று அவர்களை ஏக்கத்தை போக்க வேண்டியது. சந்திக்கவே மனைவி ஓடு ஓடு ஓடு. காலம் உடனே என்ன எந்த குறையுமின்றி வாழ்ந்திருக்க வேண்டும். கலாவதி, என்ன இருந்தாலும் உன் அன்பும் என் மீது உள்ள பண்பும் அளவிடக்கூடியதா என்ன? கணவனுக்கு தொண்டு செய்வதில் நாட்டு மக்கள் உன்னை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு இப்படித்தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று. என்ன செய்வது? உன்னை பார்க்காமல் இருந்தேனே, மனம் சளைத்தது, உடல் இழைத்து விட்டது. நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? உன்னை பார்த்து விட்டேனே, இதற்கு பிறகு எந்த குறையும் வராது எனக்கு. கலாவதி, நீண்ட நாள் கழித்து சந்தித்திருக்கோம். இருவரும் மனம் விட்டு பேச வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். பார்க்காம தூக்க வரல, சாப்பிட பிடிக்கல, என்ன எனக்கு தெரியுமா? அப்படியா? கலாவதி, எனக்கு கூட யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உன் முகம் போன்றே தெரிகிறது என் கண்களுக்கு. யாரை பார்த்தாலும் உங்களை மாதிரியே இருக்குது. அப்படியா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இருவர் மனதும் ஒன்றாக இருக்க வேண்டும். கலாவதி, உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து நான்
சொல்றீங்க? முதல்ல அவங்க தான் இப்ப நீ வர. நீங்க சந்தோஷமா இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். தளபதியாரே, என்ன உரைக்கிறீர்கள்? நாட்டு மக்கள் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார்களா? வயதுக்கு வந்த தங்கையை வீட்டில் வைத்துக் கொண்டு இவர் மட்டும் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் இன்பமாக இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யவில்லை என்று நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். அதனால் உடனே உன் தங்கைக்கு ஒரு மகனை பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்லவா? மண்ணையும் பெண்ணையும் மதிப்பிடும் போதே மாற்றிவிட வேண்டும். வீட்டில் வைத்திருக்கலாமா? அதனால் நாட்டு மக்கள் குறை தீர்ப்பதாக இருந்தாலும் உனது கடமையை நீ முடித்துதானே ஆக வேண்டும். தளபதியாரே, நீங்கள் சொல்வது சரிதான். என் தங்கையை வளர்ந்து பருவமடைந்து விட்டால் அவளுக்கு முதலில் திருமணம் செய்ய வேண்டும். என் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மாப்பிளை பார்க்கும் பொறுப்பு யாரை சார்ந்தது? உத்தரவு கொடுங்க. என் நாட்டு இளவரசனை கொண்டு வந்து உடனே அவளுக்கு ஏற்ற மணமகனை மணமுடித்து வைக்கிறேன். தடையா இருக்காது. புறப்படுங்கள், அதுக்கு மாப்பிளை பார்த்து. தளபதியார் சந்தித்த உடனே நல்லதோர் செய்தி சொல்லி இருக்கிறார். ஆமாங்க, ரொம்ப நம்ம குடும்பத்துல ரொம்ப அக்கறைப்படுறாருங்க. ஆமாங்க, அந்த மாதிரி. அப்படியே இருந்தா எல்லாரும் உடம்புக்கும் நல்லது. ஆமாங்க, அந்த மாதிரி தெரியுமா? தளபதி, இருந்தாலும் இந்த சந்தோஷமான செய்தியை என் தங்கை செல்வியை சந்தித்து சொல்ல வேண்டும். உன் தங்கச்சி நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? அவளை தாங்குகிறாரு. அப்படியா? அவளை சாப்பிடல போல துணிமணி வரைக்கும் தளபதி, தாய்தான் இல்ல, அந்த குறை கூட நான் என் தங்கை மீது எனக்கு என்ன கவலை இருக்கிறது? என் தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாக இருந்து நீ பார்த்துக் கொள்கிறாய். எனக்கு என்ன கவலை இருக்கிறது? அந்த கடவுள் தந்த வரம் நீ எனக்கு மனைவியாக கிடைத்தது. சொல்லாத வந்துட்டேன். என்னங்க, என்னம்மா? நம்மளுக்கு ஒரு மகள் நல்ல. ஆமா, அவன் இப்ப பால்வடி போறாங்க. அப்படியா? ஆமாங்க. பார்க்க வேண்டுமே குழந்தை. அவனுக்கு பேரு என்ன பேருமா? அப்புக்குட்டி. அழைத்துவா அந்த அப்புக்குட்டி. பயந்து போறாங்க. ஏன் அப்படிலாம் அவளை அழகு தெரியுமா? கூப்பிடுறாங்க. ஏன் அப்புக்குட்டி? மல்லாக சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இதுல பால் இருந்துகால் அப்பா வந்து எந்த அப்பா? எதிரியா பாக்குறாரு ஒரு அப்பா தானே. இதுதான் கட்டி வச்சுதான் கூடவா அது கூட இதுல நீ உள்ள விட்டு கூடி போட்டு மீனை பிடிக்கலாம் உங்களுக்கு வா. சும்மா கட்டி ஒரு கட்டி விடுறேன். சரி அப்பா வந்து போயிட்டு டாடி சொல்லு சரியா? சல்ல இது அப்பா ஓடுறாருமா. அப்பா யாரு இது? நம்ம பிள்ளைங்க சத்துமா உம்புலப்பா. நான் உம்புலப்பா. அந்த வேலை செய்ய மாட்டியப்பா? நான் உம்புலப்பா. செய்யல. சத்துமா உம்புலப்பா. செய்யறியா? பாண்டி பிடிக்காங்க. அவன் என்ன சொல்லுங்க? நான் உம்புலப்பா. அந்த வேலை செய்ய மாட்டா? அத்தோடி அப்பா உம்புலா. பாண்டி அடிக்காதீங்க. பாண்டிக்கு மேல வாய்த்து அதுக்கப்புறம் நான் போய் உங்கள் மகன் புள்ள அப்பா பாட்டியே சொல்லாத. நீ அந்த வேலைக்கு போக மாட்டேன். அப்பா வெள்ளாடி போய் என்ன வாங்க? அப்பா வெள்ளாடி போய் அந்த வெள்ளிக்காய் வாங்கிட்டு மூஞ்சி பத்தி எப்படி? அப்பா புல்லட் ஒண்ணு வாங்கி கொடுறாங்க. புடு 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 புல்லட் போட்டுவியாதா? அது பாலாப்பா 13 வச்சுக்கிறாரு. புடு 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 போறேன். நான் லாங் எடுத்து வாங்கி கொடுறேன். நீ மூக்கு பத்து சூத்து மேட ஊத்து. நான் ஓடுறாடே. அம்மா இந்த அப்பா வேணா அப்பா மாத்திக்கலாமா? இந்த அப்பா நல்லா இல்லம்மா. எனக்கு 2 அப்பா.
நீங்க அயல்நாடு சென்ற முதல் சின்னஞ்சிறு வயதில் இருந்து அவனை நான் மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தல. அதனால அப்பான்னு கூப்பிடுறான். சந்தேகப்படாது. வேற ஒன்றும் கிடையாது. போய் சொல்லாத. உன்னை மோட்டர் முக்கிட்டு போனார்ல, மாட்டு பேர் பண்ண வந்தாரு அவரு. நீங்க மோட்டர் பேர் பண்ண வந்தா எங்க அம்மா தூக்கி ஓடனா ஏண்டா எங்க அம்மா உடனே சாக்லேட் வாங்கி கொடுத்தல டேரி மில்க் தின்ன கம்முன்னு தான் உட்காந்து சொல்லக்கூடாது சரியா ரசிக்கிறியா அவரை சொல்லாது அப்பா ஆமா குடிக்க போனேன் அவர் தான் எங்க அப்பா. என் வயிறு அவர் வயிறு அவர் என் முடி ஒன்னாகுது. அந்த ஆள் ஒல்லியாகிறாங்க சூத்து வேலை மூக்கு அந்த அவர் மூக்கு போறேன் அங்க வாங்க கிட்ட வா பாரு ரெண்டு பேரும் பாமூணு சிம்முனு மாதிரி இல்ல இவர் ஏன் வச்சுக்குமா சைக்கிள் வாங்கி தராரு. அந்த தேவடா பையன் ஒண்ணும் வாங்கி தர மாட்டான். சரி ஆமா பாவடி போன என்ன பக்கம் சொல்லிருங்க இங்க அப்புறம் சொல்ல நைனா என்னங்க நைனா வாயா நீ ஏன்னா ஓடுறீங்க வாடா பகாயா வந்தீங்க. வாழ்ந்து சொல்றேன் நீங்க தூக்கி வந்தேன் என்ன நீங்க தாலி தாலி எடுத்து போயா அந்த ஜென்மத்துக்கு தானே போற நீ நல்ல டைம் எடுக்க மாட்டியா? நீங்க பாக்க பார்த்து நானே போறவங்க பத்தே விட உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஊருக்குள்ள ஆள் வச்சுக்கிறாங்க போட்டு பாவடி போன என்ன பாச்சு பால் வாட்டில பக்கத்துல குளம் ஒண்ணுக்குதுடா அவன் குளிச்சு பாரு தீனா பொண்ணு இல்ல கம்பெனி நாடகம் ஆட வந்து வாயில போட்டு தண்ணி ஊத்தீங்களா தான் ஏன் பேசுறீங்க? அது சூத்து எல்லாம் எடுத்து சொல்லாங்கிற போது எத்தனை நீ தான் யாரு வேன்ல சண்டை வாத்தி தேவடா பையா இந்த பாரு அது பாம்பு சொல்லிட்டு ஊக்க குதிச்சு கையில குச்சி குத்திச்சா அப்படியே குத்திச்சா கையில அவர் நல்ல தாத்தாமா அம்மா ஆய் வைக்குமா சத்தியமா உண்மை வைக்கணுமா எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாய். நீங்க போங்க நல்லா வளர்த்தேன் அந்த பாவடி போய் கெடுத்து அந்த பையன் கேட்டு கொடுமா நல்லா வளர்த்தேன் அவனுக்கு 4 எல்லாம் நல்லாதான் வளர்த்துக்கிற புள்ளிய என்ன மாதிரி வளர்க்க கத்துக்குங்க ஆய் வந்து சுட்டு கொட்டா பின்னாடி உட்காந்து பாருமா ஆயின்ட்ட தண்ணி ஆஹா கீழே உட்காந்து பாரு போட்டிக்கு சும்மா ஏழு வேலைக்கு போடுவேன். நீதான் இந்த வேலையை பார்க்கணும். நீதான் செய்யணும். குழந்தையை வளர்க்கும் பொருட்டு தாயை சார்ந்தது. அட அம்மா அப்பா நீங்க தேவையா பசா அம்மா வந்து கை விடுறாங்களா நீ ஏன் போய் கழுவி? ஒரு பெத்த பிள்ளைக்கு கூட கழுவ மாட்டேங்குது எப்படி தேன்னு அப்பா பாண்டி அம்மா அம்மா வாசனை வந்துமா அம்மா மஞ்ச காமலம்மா மஞ்ச மச்சாது ஏய் முகார் நடு. முகார் நடு போனது. அப்பா வந்தா போய் வரது. இந்த வாசனை வராது போது தாத்தா போது போ தாத்தா கலாமதி, நான் சென்று என் தங்கை செல்வியை பார்த்துக் கொண்டு வருகிறேன். அவளிடம் திருமணத்துக்கு சம்மதம் கேட்கிறேன். நீயும் விரைவில் வந்து கலந்து
இன்று எனது அண்ணன் வருவதாக தெரிந்தது. ஆனால் எனது அண்ணன் என்னை வளர்த்தது பரப்பலாம். அந்த வளர்ப்பிலே எனக்கு ஒரு குறை இல்லாமல் வளர்த்து வந்தார். என் தங்கை கண்களிலே கண்ணீர் வரக்கூடாது என்று பொத்தி பொத்தி வளர்த்தார். இப்போது எனது அண்ணியார் கொடுமை செய்யும் நிலைமை அவர் பார்த்தால் அவர் மனம் தாங்காது. நான் எப்பொழுது எனது அண்ணன் வந்தால் சிரித்த வண்ணமாக முகத்தை காட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது எனது அண்ணன் வருவதாக தெரிந்தது. அவர் வரும்பொழுது நான் எதுக்காக நான் சோகத்தோடு இருக்க வேண்டும்? அண்ணி செய்த கொடுமையெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இப்போது அண்ணன் வர பாதம் என்னும் தங்கை பற்றி தெரியாதா? என் நலத்தை பற்றி நான் எப்படி நல்ல முறையோடு சிரித்து வந்தமாக இருக்கின்றேன். செல்வி, உனக்கு எந்தவித குறையும் வரக்கூடாது என்று தான் சிறுவயதில் உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாமல் திகைத்திருந்த பொழுது அத்தை மகளான கலாவதியை மணந்தேன் உன்னை வளர்ப்பதற்காக. உண்மைதான், உனக்கு எவ்வித குறையும் இல்லையே. குறை ஏதாவது இருந்தால் என்னிடம் முறை, அதை தீர்த்து வைப்பது என் கடமை. அண்ணா, அண்ணி என்பதை ஒரு தாய்க்கு சமமானவர்கள். ஆனால் எந்த குறையில்லாமல் என்னை எடுத்து வளர்த்து அது போதும் அம்மா. உனக்கு குறையில்லை சொல்லிவிட்டாயே, இப்பொழுதுதான் மனது சந்தோஷம் அடைந்தது. சரி, இருந்தாலும் உன்னை பார்க்க வந்தேனே, என்ன காரணம் என்று தெரியுமா? என்ன காரணம்? செல்வி, நீயோ வளர்ந்து பருவமடைந்து விட்டாய். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற மனதில் எண்ணம் தோன்றியது. அதற்கு சம்மதம் கேட்டு போக வந்தேன். அண்ணா, தாய் தந்தை குறையில்லாமல் என்னை எடுத்து வளர்த்திருக்கிறேன். இதனால் வரையில் உன் வார்த்தை நான் தட்டி கழித்தது கிடையாது. ஆனால் நீ என்ன உரைக்கின்றையோ அந்த வழிப்படிதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்பொழுது எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் ஆசையோடு வந்திருக்கின்றாய். உன்னுடைய விருப்பத்தான் என்னுடைய விருப்பம்.
செல்வி, அது போதுமம்மா. நீ எங்கே திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்ற மனதில் அச்சம் தோன்றியது. சம்மதம் கேட்க வந்தேன். பாருங்கள் இப்படி மாப்பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா செல்வி, இருந்தாலும் உனக்கு திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியுமா? எப்படி? பார்க்கும் நாட்டு மக்கள் அனைவரும் முக்கின் மீது விரல் வைத்து பேச வேண்டும். வீரஜெயரமணன் தன் தங்கை செல்விக்கு எவ்வித குறையுமின்றி திருமணம் செய்து என்று அனைவரும் பேச வேண்டும். எப்படி? உனக்கு வரும் சீர்வரிசைகளை பார்த்து நம்மை சார்ந்த சிற்றரசுகள் அனைவரும் போற்றி புகழ வேண்டும் உன் திருமணத்தை. எப்படி தெரியுமா? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நம் நாட்டில் எத்தனை வீதிகள் இருக்கிறதோ அத்தனை ராஜ வீதிகளிலும் வீதியெல்லாம் சந்தோஷமான நேரத்தில் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்தால் உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளை இருந்து ஆசையாக கொஞ்ச வேண்டும் என்ற மனதில் எண்ணம் இருந்திருக்காதா? எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார். தாய் தந்தைக்கே அந்த ஆசை இருக்கும். உனக்கு இருக்காதா? தாய் தந்தை இறந்த பிறகு உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்த வளர்ப்பவன் நான் தானே. அப்படி என்றால் எனக்கும் அந்த ஆசை இருக்காதா? என் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்து அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளை எடுத்து ஆசையாக கொஞ்ச வேண்டும் என்ற மனதில் எண்ணம் இருக்காதா? தாய் மாமன் அல்லவா? செல்வி, அண்ணா செல்வி, ஏனம்மா? ஏம்மா? எதுக்குமா? கல்யாணம் பண்ணாத நான் வீட்டுல கூட இருந்திருந்தேன். ஏன் என்று சொல்லம்மா. வேண்டாம். ஏன்? எதற்காக? 10 புள்ள உனக்கு பிறக்க வேண்டும். அதுக்கு பாவாடை சட்டை நான் தான் தைத்து தர வேண்டும். நீ நான் எங்க போச்சு முன்னாடி தெரியலையே. 5 ஜாக்கெட் எடுத்து 1.5 மாசமா ஆகுது. ஒண்ணு கூட தச்சு எங்க போய் நட்டுக்குது. எனக்கு பிறகு போன பிள்ளைங்களுக்கு இவன் தான் இப்படி நான் அண்ணன் அது வந்து நிக்கிறான் பாரு ராஜகன். அவன் ஒரு 9 ஜாக்கெட் எடுத்துமா ஒன்னும் தச்சு கட்டி குட்டா கோட்டை குட்டை கட்டி சாப்பிட்டு கட்டிங்கன்னு செல்வி, செல்வி, கலாவதி வாயிங்க சூத்திங்க 10 பிள்ளை
ஒட்டிக்கிச்சு கூடவா கூடவா நீங்க கலாவதி எங்க செல்வி செல்வி திருமணத்துக்கு சரி என்று ஒப்புக்கொண்டு அப்படியா விட்டார். என் தங்கம் ஏடா, ஏழு பூக்கள் வச்சு வெட்டுதம்மா என்ன அப்படியே ஒட்டிட்டே இருப்பா. அம்மா தான் ஷாட் வந்தாண்டல ராஜபுரம். ஒரு பொம்பளை பொண்ணு நல்ல பூ வச்சுக்காம இருந்தா அவன் என்ன சொல்லுவாரு ஒண்ணு என்ன என் தங்கச்சி இப்படி வச்சு சொல்ல மாட்டாரு என் தங்க மகாலட்சுமி இருக்க அந்த தேவடியா ஒண்ணுமா நடிக்குது செல்வி பார்த்தாயா உன் அன்னைக்கு உன் மீது பாசம் பொங்குது அப்படியா யாரு மாமா நீங்க? சொல்லிக்கிறேன் என் தங்கமே தாய் இருந்திருந்தால் கூட உன்னை இந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக் கொள்ள மாட்டார்கள். எங்க போறா எங்க போறா குடங்கத்துக்கு போறேன் இருடா தெரியாது எனக்கு. புரியுங்க இருக்கிறியா அட உங்க அம்மா ஆமா தங்கம் திரும்ப சரி சரியா கலாவதி என்ன வார்த்தை எங்கே? அம்மாங்க சரி செல்வி திருமணத்துக்கு சரி என்று சொல்லிவிட்டால் நான் சென்று தளபதியாருடன் சேர்ந்து மாப்பிளை பார்த்து வருகிறேன். அனைத்து சீர்வரிசையும் தயாராக வருகிறேன். பேசிக் கொண்டிருக்கிறேன். வரட்டுமா? என்னமா சௌரியமா தூக்கிட்டுதான் பாரு. அதை காண மாட்டியா எங்க போறா எங்க போறா குடங்கத்துக்கு போறதா முதல்ல கொடுப்பாங்க பரல போய் மாப்பிள்ளை பார்த்து போனா பார்த்து பண்ணா பொண்ணா ஐயா பேசுங்க அவள் இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறாள். அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். வரட்டுமா? ஒல்லியா தள்ளி விடுறோம் நம்மளால தள்ளி முடியாம தளபதியாருக்கு முன்னட்டும் வச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன கேள்வி கேட்டீங்க தளபதியார வந்தாரு அரண்மனைக்கு நீ வந்து அவதோஷம் பூத்தா என்ன அவசரம் போ நீ போ பாத்து வந்த செய்தி அவர் தாங்க சொன்னாரு வேறொன்றும் கிடையாது. போங்க அவனை தடுறதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்ட மொத்தம் சொல்லிக்கிறாங்க அண்ணா 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 அன்னைக்கு பார்த்தா நான் பைத்தியக்காரன் கிட்ட உங்களுக்கு அவன் நடனா 20 பாட்டு பாடுறான் நீ நடனா 30 பாட்டு பாடுற என்ன அது பாட்டு கல்யாண சாப்பாடு ரொம்ப சும்மா இல்லையா தேவாத சும்மா இருமான்னு பேச ஏடி எவ்வளவு ஆண் வந்த நேரம் சொல்லுவாங்க கொண்ட பாடு கோழி ஒரு பாடு கோழி என்ன நடந்தது? அப்படி இப்படி சொல்ற சொல்லலாமா சொல்லலாமா? சத்தியமா உபராணி அண்ணன் தங்கச்சிதான் பழகுன்னு சொன்னல. நீ ஏன் சொன்ன? இனி இவ இந்த நாட்டில் இருக்கலாமா? இவ்வளவு மேல உள்ள உள்ள போ எனக்கு இனிமே நாட்டுல இருக்க கூடாது. வெட்டிங்க எனக்கு அப்படியே உயிரோட கிருஷ்ணா இங்கே கொளுத்தி சமாதி சமாதி ஆக்கலாங்க. உயிரோட அவளை புதுச்சிடலாமா? இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் விஜயபுரி நாடு விஜயசேகர மன்னர் அவருக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ரவிச்சந்திரனும் தூண் குறுகி குஷ்டு முடிச்சிருக்கார். அவர் யார் ஒருவர் 32 லட்சம் பேர் பணம் தருகிறார்களோ பாதி நாடு 10,000 பொருட்கள் சலிக்கப்படும். உங்களோட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி 1 கோடி லாட்டரி விழுது பாத்தியா? அவளை உயிரோட புதைக்கணும் மண்ணெண்ணையை ஊற்றி எரிக்கணும்னு சொன்னீங்க. இவதான் நமக்கு பொக்கிஷம். அந்த அறிவிக்கு இவளை மனமுடித்து வைத்து விட்டால் பாதி நாடு 10,000 பொண்ணு நமக்கு வரும் அல்லவா? இனி அவளை அடிக்கவே கூடாது. அடிக்க மாட்டேன். அவதான் நமக்கு தங்கமே. அழகாக நான் நைசா அழகா பேசணும் அவகிட்ட. இனிமேதான் அற்புதமா நடித்து அவளை கொண்டு சென்று அறிவிக்கு மனம் முடிக்கிற வேலை உள்ளது. என் வேலை
இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இந்நாடே நமக்கு வேண்டாம், அயல்நாடு சென்று அழகாக ஒரு ரிசார்ட் வாங்குகிறேன். அம்மா ரிசார்ட் போயிட்டு அரண்மனை போல ஒரு வீடு வாங்குறேன். அந்த அரண்மனை சுற்றி கடல் இருக்க வேண்டும். நான் வரேன் கூட. எதுக்கு? ரிசார்ட் வாங்குறதுக்கு. டேய், நீ வேண்டாம், வேலையை முடிக்கணும், கல்யாணத்தை முடிக்கணும், பணத்தை வாங்கணும்டா. அந்த அரண்மனை சொன்னீங்கல்ல, அந்த அரண்மனை ஹால்ல எனக்கு ஒரு நீச்சல் குளம் வேணுங்க. உனக்கா? நீங்க நானும் ஒன்னாவே குளிக்கணும். அப்படியே தயார் செய்கிறேன். கொஞ்ச நேரம் வேணும். உனக்கு கிடையாது. டைனிங் டேபிள் ஹால்ல டைனிங் டேபிள் போட்டு பக்கத்திலே பாத்ரூம். சாப்பிடணும் அங்க போனோம், அங்க போன வந்து சாப்பிடணும். அப்படியே செய்யறப்பா. எனக்கு நான் பெற்று வரேன். திருமணத்தை முடித்து பணத்தை எனக்கு அனுப்புவீர்கள் என்று பார்த்து காத்திருப்பேன். கூகுள் பே, போன் பே அனுப்பி அதெல்லாம் அனுப்ப முடியாது. உன் அக்கா நம்பர் சொல்லு. கணபதி, முத்து முத்தா ஒன்றுமில்லை, பாசம் உள்ளே பாடி புள்ளே
பணத்தை எனக்கு அனுப்பி வை. கண்டிப்பாக. உனக்கு உடனே பிளைட்டிங் ரெடி பண்றேன். பார்த்து பார்த்து போயிட்டு வாங்க. இறைவன் நினைத்ததுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் பாவம் மனிதன் என்று மனிதன் எனக்கு திருமணம் நடக்க என்ற நம்பிக்கையே போய்விட்டது. என்ன மகனே? வர வர கை கால்கள் எல்லாம் குறைந்து வருகிறது. என்னை யாரம்மா மறக்கப் போகிறார்கள்? ஆகையால் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். அதோ தெரியும் மின்சார கம்பத்தில் ஏறி என் உயிரை முடித்துக் கொள்கிறேன். உனக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் பெண்ணை தேடுகிறோம். பெண் கிடைக்கவில்லை மகனே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு திருமணம் முடிக்காமல் இந்த உடலை விட்டு உயிர் பிரியாது மகனே. என்னை மணக்க வர கண்டிப்பாக உனக்கு திருமணம் நடக்க மகனே. ராஜா, அப்படியே நீ இருந்த பிறகு இந்த வீதியில் நான் போகும் பொழுது அப்படியே வீதியில போகின்றால் என்னை கொஞ்சம் பெண்கள் பின்னால் தொட்டு என்னை பார்த்து கேவலமாக பேச மாட்டார்களா? இதை போகிறதால பாவி இந்த பாவியால் பெற்றெடுத்த மகனை இருந்து விட்டான் என்று என்னை கேவலமாக பேச மாட்டார்களா ராஜா? நீ சாக வேண்டாம் மகனே. உனக்கு கண்டிப்பாக திருமணத்தை முடிக்கிறோம் மகனே. ராஜா, நான் பெற்ற செல்வமே ராஜா, பச்சை கிளி